On mathematics exercise 2.4. Okay, good. What is given? Question read பண்ணு நிதானமாக படிச்சுக்கோ சரிங்களா. ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் given roots are அப்படின்னு எடுக்கிறேன். 7 and -3 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. அப்போ 10th சம் தான் இது. எஸ்ஆர்பிஆர் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட், மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல். இல்லை ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி இப்போ ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ரூட்ஸை. த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்லி எழுதையில் x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா. ரைட். அப்போ x² மைனஸ் 4x ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு 0. பிஆருக்கு என்ன இருக்குது? -21 ஈக்குவல் டு 0. சரி, இந்த செம்மை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துக்கப்பா செய்யலாம். ஆல்ஃபா பீட்டான்னு சம் பண்ணிலாம் ப்ராடக்ட் பண்ணி இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதி x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வச்சும் செய்யலாம். ஓகேயா, குட். இதான் விச் இஸ் ரிக்வயர்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேயா, 2 ரூட்ஸ் கொடுத்துருக்கு, செஞ்சுருக்கோம் கணக்கை. ரைட். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. தேர்ட் சம்மு என்ன நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. x² அதை எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் எடுத்துருக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதை கம்பேர் பண்ணுற ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0, a1 b ஈக்குவல் டு √2 c ஈக்குவல் டு என்னது 3. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். அப்போ எஸ்ஆர் கண்டுபிடிச்சிக்கிறேன், பிஆர் கண்டுபிடிச்சிக்கிறேன். சாரி, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் சம் இல்லை, அந்த சம்மில் வந்து 1/α அந்த மாதிரி கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ எஸ்ஆர் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். -√2/1 ஈக்குவல் டு -√2. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a 3/1 ஈக்குவல் டு 3. இது ஒரு செட்டு முடிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு பாரு. அதை வச்சு அதுக்கு எஸ்ஆர் பிஆர் கண்டுபிடிச்சி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா. ரைட். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு ரூட்ஸ் பார். கிவன் ரூட்ஸ் ஆர்னு இதில் ஜீரோஸ்ன்னு கொடுத்துருந்தா எஸ்இசட் பிஇசட்னு போட்டுக்க. ரூட்ஸுக்கு பதிலாக ஜீரோஸ்ன்னு கொடுத்துருந்தா எஸ்இசட் பிஇசட் அப்படின்னு போட்டுக்க. ஓகேங்களா. ரைட். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்க. 1/α 1/βன்னு கொடுத்துருக்கு. ஜீரோஸ்ன்னு கொடுத்தனால அப்படியே எடுத்திருக்கேன் எஸ்இசட். அடுத்து பிஇசட் கண்டுபிடிப்போம். எஸ்இசட் வந்து 1/α ப்ளஸ் 1/β சம் ஆஃப் இசட் சம் ஆஃப் ஜீரோஸ்னு அர்த்தம். அப்போ கீழே கிராஸ் பண்ணிவிட்டு மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -√2/3. பிஇசட் ஈக்குவல் டு 1/α இன்ட்டு 1/β. மேலே மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1. கீழே ஆல்ஃபா பீட்டா 1/α பீட்டா, அப்போ 1/3. அப்போ நெக்ஸ்ட் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் x² மைனஸ் SZX ப்ளஸ் BZ ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு குவாட்ரட்டிக் பாலினாமியலா. ஓகே, P ஆஃப் x ஈக்குவல் டு போட்டு x² மைனஸ் SZ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் BZ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். P ஆஃப் x ஈக்குவல் டு x² மைனஸ் √3/2 மைனஸ் √2/3 எக்ஸு ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். எல்லாம் இது வந்து பாலினாமியல் அப்படின்னால P ஆஃப் எக்ஸ்னால மல்டிப்ளை பண்ண முடியாது. ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்க. அப்படியே நிற்கட்டும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம்டா தம்பி. ரைட். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ஜீரோஸ்னாலும் ஒன்று தான், ரூட்ஸ்னாலும் ஒன்று தான். ஜீரோஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நம்பரை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஆன்சர் வந்து 0 கிடைக்கும். அதுதான் பூஜ்ஜியங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ரூட்ஸுன்றது மூலங்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா. P ஆஃப் எக்ஸ்னு எடுத்து கணக்கு எடுத்து இந்த 0க்குள்ள 0னாவும் பூஜ்ஜியம் நினச்சிடாத. இந்த ரூட்ஸை தான் 0ன்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு போய் கொஸ்டினில் அப்ளை பண்ணோம்னா 0 ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஜீரோஸ்ன்னு சொல்கிறது. ரூட்ஸை ஜீரோஸ்ன்னு ஒரு பேர். ஓகேங்களா. பூஜ்ஜியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மூலங்கள்னு சொல்கிறது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 8th சம் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இது நம்ம வந்து ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. ஓகேங்களா. அது டெல்டா கிரேட்டர் than 0, டெல்டா லெஸ் than 0, டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா ஈக்குவல் டு 0 ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். கிரேட்டர் than 0 ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெவ்வேறானவை அப்படின்னு சொல்கிறது. லெஸ் than 0 ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை அன்ரியல் ரூட்ஸ்னு சொல்லலாம், இல்லை நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்க. ரைட். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு அது தகுந்தாப்பில்
நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லலாம், இமேஜினரி ரூட்ஸ்னு சொல்லலாம், அன்ரியல் ரூட்ஸ்னு சொல்லலாம். ஓகேயா, குட். இப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. -x² + 3x + 1 = 0, ax² + bx + c = 0, a = -1, b = 3, c = 1, delta = b² - 4ac. அப்போ b² 3² - 4 × a -1 × 1 -+1 9 + 4 13 which means greater than 0 பாசிட்டிவ், therefore roots are real and distinct அப்படின்னு அர்த்தம். குட். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சுக்க, 10th ஸ்டாண்டர்டில் உள்ளதான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் 8th 4x² - x - 2 = 0, a = 4, b = -1, c = -2. டேரெக்டாக எழுதிட்டேன். இல்லைன்னா ax² + bx + c = 0 எழுதி அப்ளை பண்ணிக்க. டெல்டா = b² - 4ac. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா 1 minus plus square ஆயிரும். 1 + a = 9, greater than 0, the roots are real and distinct. அப்ளை பண்ணிட்டேன், டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. 9x² + 5x = 0. அப்போ a = 9, b = 5, c = 0. அப்போ b² - 4ac = 0. சரிங்களா சொல்கிறது? அப்போ b² மீன் 5² 25. ஓகே, அவ்வளோதான். அது 0 ஆயிரும், அதனால் விட்டுறலாம். 25 greater than 0 அப்படின்னு சொல்லையில் என்ன ஆயிடுச்சு? அதே தான், the roots are real and distinct அப்படின்னு அர்த்தம். குட். தேங்க்யூ.